தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது. இந்த தேர்வை சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சென்னையிலிருந்து லாவண்யா, கோவையிலிருந்து செர்லியிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இன்று தொடங்கி நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து உங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வருகிற 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று மொழி பாடத்திற்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக காலை 9:15 மணிக்கு அனைத்து மாணவர்களும் தேர்வு அறையில் அமர வைக்கப்படுவார்கள். அவர்களிடம் வினாத்தாள்கள் வழங்கப்படும். அதே போன்று 9:30 மணி அளவில் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு தொடங்குவார்கள். 12 மணி அளவில் தேர்வு முடிவடையும். இந்த தேர்வானது இன்று மொழி பாடத்தின் முதல் தாள் முதல் நாள் தேர்வாக இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 12,187 பள்ளிகளை சார்ந்த 10,38,022 மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். இதில் மாணவர்களை பொறுத்தவரையில் 4,98,000 மாணவர்களும், அதே போன்று மாணவிகளை பொறுத்தவரையில் 4,95,000 மாணவிகளும் தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். அதே போன்று தனி தேர்வாளர்களை பொறுத்தவரையில் 43,834 தனி தேர்வாளர்கள் இந்த தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய 571 கல்வி நிலையங்கள் மற்றும் பள்ளிகளை சார்ந்த 51,644 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 3,317 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரையில் 209 தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். அதே போன்று தேர்வு மையங்களை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அடங்கிய பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு சேராக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரையில் மிகுந்த முன்னெச்சரிக்கைகளும் அதே போன்று மிகுந்த ஏற்பாடுகளுடன் தான் இந்த தேர்வானது இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்வின் முடிவுகள் வருகிற மே மாதம் 19ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க லாவண்யா. தொடர்ந்து நம்ம கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, இன்று தொடங்கி நடைபெற்று வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்ரீவித்யா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளானது இன்று தமிழகம் முழுவதும் துவங்கி இருக்கிறது. கோவை கல்வி மாவட்டத்தை பொறுத்தவரை 421 பள்ளிகளைச் சேர்ந்த 34,505 மாணவ மாணவிகள் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதுகின்றனர். இவர்களுக்காக கோவை கல்வி மாவட்டத்தில் 101 தேர்வு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தேர்வானது இன்று துவங்கி இருக்கிறது. இவர்களுக்கான வினாத்தாள் கோவை கல்வி மாவட்டத்தில் உள்ள 7 கட்டுப்பாட்டு மையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலையானது 21 வழித்தட காவல் அதிகாரிகளின் கண்காணிப்பின் பேரில் அந்த வினாத்தாள்களானது இந்த 101 மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த தேர்வானது தற்பொழுது மாணவ மாணவிகள் அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய அறைகளுக்கு சென்றிருக்கின்றனர். இந்த தேர்வினை கண்காணிப்பதற்காக 101 முதன்மை கண்காணிப்பாளர்களும் மற்றும் 2,500 அறை கண்காணிப்பாளர்கள், இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வில் எதுவும் முறைகேடு ஏற்படாத வண்ணம் கண்காணிப்பதற்காக 241 பறக்கும் படை குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வுக்கான கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வினை 122 மாற்றுத்திறனாளிகள் இந்த தேர்வினை பங்கேற்கின்றனர். அவர்களுக்காக 36 சிறப்பு ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் தனி தேர்வாக விண்ணப்பித்தவர்கள் என்று பார்த்தோமானால் 1117 மாணவ மாணவிகள் தனி தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தனர். அவர்களும் இன்று இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கோவை மற்றும் சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடியவர்களில் சுமார் 71 பேர் இன்று கோவை சிறைச்சாலையில் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வினை எதிர்கொள்கின்றனர். ஸ்ரீவித்யா. ஷெர்லி, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. லாவண்யா, தேர்வு மையங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? தமிழகத்தை பொறுத்தவரையில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் என்றால் 4,190 மாணவர்கள் தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். இவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு வசதியாக ஸ்கிரிப்லர்ஸ் எனக்கூடிய, அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே போன்று டிஸ்லெக்சியா எனக்கூடிய குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக சிறப்பு ஏற்பாட்டாளராகவும் அதே போன்று அவர்கள் சொல்வதை எழுதுவதற்கான சிறப்பு ஸ்கிரிப்லர்ஸ் எனக்கூடிய சொல்வதை கேட்டு எழுதுபவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொழி பாடத்தில் விளக்கு, அது மட்டுமல்லாமல்
கூடுதலாக 1 மணி நேரம் வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சிறப்பு சலுகைகள் வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறை கைதிகளும் வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை வந்து எதிர்கொள்கிறார்கள். வேலூர், சென்னை, அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய அந்த புழல் சிறை, அதே போன்று பாளையங்கோட்டை சிறைகளில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை வந்து எதிர்கொள்ளும் வகையில் மொத்தமாக 229 சிறை கைதிகள் வந்து இந்த தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். அதில் வந்து ஆண்களை பொறுத்தவரையில் 219 பேரும், பெண்களை பொறுத்தவரையில் 10 பேரும் வந்து இந்த தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். எனவே இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும், அதாவது சிறையில் வந்து அவர்கள் தேர்வு எழுதுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் வந்து தமிழக அரசு சார்பிலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பிலும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாவட்ட அளவில் மாவட்ட தேர்வுக்குழு வந்து அமைக்கப்பட்டு அவர்கள் அங்கு கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட தேர்வுக்குழுவை பொறுத்தவரையில் மாவட்ட ஆட்சியர் கீழ் இயங்கக்கூடிய இந்த குழுவில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள், அதே போன்று வருவாய்த்துறை அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள் என அவர்கள் தேர்வின் போது நடக்கக்கூடிய முறைகேடுகளையும் ஒழுங்கின நடவடிக்கைகளையும் தடுப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை வந்து செய்து வருகிறார்கள். அவர்கள் அவ்வப்போது திடீர் ஆய்வினையும் வந்து மாவட்ட தேர்வுக்குழுவினர் பறக்கும் படை அல்லாமல் இவர்களும் கூடுதலாக ஆய்வினை வந்து மேற்கொள்வார்கள் என்று வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்து நம்ம ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, கோவையில் இன்றைக்கு நடக்கிற தேர்வு மையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிபிஎஸ்இ தேர்வு எழுதுறவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, பதிவு செய்யலாம். கோவையை பொறுத்தவரை, அதாவது கோவை கல்வி மாவட்டத்தை பொறுத்தவரை 421 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் எழுதுறாங்க. இதில் சுமார் 122 பேர் மாற்றுத்திறனாளிகள், அதாவது பார்வை குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இந்த தேர்வினை இன்று பங்கேற்கின்றனர். அவர்களுக்காக, அதாவது பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு அவர்கள் சொல்ல அந்த தேர்வினை எழுதுவதற்கான 36 ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் மற்ற மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான இங்கிருந்து அவங்களுக்கு அந்த பள்ளிகளை, அதாவது மாடியில் ஏறி சென்று அவர்கள் தேர்வு எழுத முடியாத காரணத்தினால தரைத்தளத்திலேயே அவர்களுக்கான தேர்வு எழுதுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த சிபிஎஸ்இ பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் இன்று பொதுத் தேர்வானது துவங்குகிறது. இதில் பார்த்தோம்னா கோவையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகள், அதாவது 12ஆம் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் 1110 பேர் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை துவங்கி எழுதுகின்றனர். இதில் அவர்களுக்கான ஆங்கில முதல் பாடம் தேர்வானது இன்று நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள், சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் 3695 பேரானது இந்த தேர்வை எழுதுகின்றனர். அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பம் உட்பட்ட பல்வேறு பாடங்களுக்கான தேர்வுகளும் இன்று துவங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் இந்த தேர்வு எழுதுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கோவையில் சிறப்பாக செய்யப்பட்டு தற்போது இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவித்யா.